இங்க பாத்தீங்கன்னா தெப்ப குளமா இருக்கு. தெப்ப குளம் வந்து அருமையா இருக்கு. தெப்ப குளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் பண்றாங்க 3 பேரு. பழைய இடத்துல வந்து நல்லி போட்டு கிளீன் பண்ணிக்கிருக்காங்க. அருமையா இருக்கு பாக்குறதுக்கு இந்த வியூ. அப்படியே பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு காமிச்சமான கோயில் வருது. ஆஹா, இந்த கோயில் நல்லா இருக்குமான்னு தெரியுது. இந்த கோயில யாரு இது பண்ணா எல்லாமே போட்டுருக்காங்க. இதுல வந்து அப்படியே நம்ம குளத்துக்குள்ள பார்த்தோம்னா மீன் தெரியுதுங்க. என்னங்க இது, அருமையா தெரியுதுங்க, நல்லா இருக்குங்க மீன். என்ன மீன் தெரியல, நல்லா தெரியுது, நிறைய தெரியுது. அப்படியே நம்ம மீன்லாம் ரசிச்சு பார்த்தா அவங்க ஜூமிங்ல காண தெரியும் அப்படியே மீன் வரலாம். அப்படியே பாத்தீங்கன்னா யோ என்ன அது ப்ரோ, அப்படி ப்ரோ என்ன அது ப்ரோ, அது ப்ரோ மிராக்கல் மீன் ஒவ்வொன்றும் 10 கிலோ இருக்கும் போல ப்ரோ. ப்ரோ கருப்பு மீனை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குது. ஐயோ சுறா மாணிக்கு இருக்கு, சுறாக்கு டஃப் தருது. ஒயிட் ஷார்க், பிளாக் ஷார்க் எல்லாமே இருக்குப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா கீழே கோயில் கேடி சம்மர் ஹில்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க கீழே கோயில் தான் வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். இதை இந்த நினைவு சின்னம் 1958ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள் முதல் தொல்பொருள் ஆய்விடங்கள் மற்றும் இந்திய பொது சட்டத்தின் கீழ் தேசிய அறிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இப்ப என்ன போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி இதை வந்து நம்ம எதுவும் சேதப்படுத்தினாலோ எதோ சேஞ்சஸ் பண்ணாலோ இதுல எந்த எஃபெக்ட் நம்ம டேமேஜ் படுத்தினாலும் நம்மளுக்கு வந்து சட்டத்தின்படி 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை நீங்க கொடுத்துருக்காங்க. அது சும்மா எல்லாரும் தெரியறதுக்காக இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே மேல போலாம். வாங்க, மேல படிக்கலாம். அப்படியே அருமையா கல்லுல எப்படி செதுக்கிருக்காங்க. நம்ம வீட்டுல எல்லாம் படி செங்கல்ல கட்டி பார்த்திருப்போம். இது பாத்தீங்கன்னா அப்படி அற்புதமா இருக்கு. பால் பாண்டி வந்துருக்காப்ல, நம்ம பால் பாண்டி கூப்பிட்டு அப்படியே மேல ஏறுறோம். வாங்க மேல ஏறிட்டு இருக்கு அப்படியே பார்க்கலாம். இங்க வர மேல இந்த டாப் வியூ அப்படியே தரமா இருக்கு. டாப் வியூ இங்க இருந்து பாருங்க. இந்த சைடு நல்லா கிரீனிஷா சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். ஒரு அருமையா இருக்கு இடம். சின்ன பார்க் மாணிக்கு இருக்கு, ஆனா பார்க் தான் இல்ல. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ரொம்ப பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏற முடியல. ஏன்னா வருஷம் ஃபுல்லா சாப்பிட தூங்கன்னு இருந்துட்டு ஓடுனா மட்டும் இப்படி மலை மேல ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இதோட அருமை உங்களுக்கு தெரியும். படி வந்து கொஞ்சம் போன மேல வந்தாலே படிதான் இல்லை, நம்ம சும்மா பிளைனா ஏற மாதிரி தான் இருக்கு. மூலிகை நம்மளால வாங்க மேலே ஏறிட்டு பார்க்கலாம். நம்ம டீம்ல பால் பாண்டி ஓட ஆரம்பிச்சாப்ல எப்படி இருக்குதுன்னு. நம்மளாம் அப்படி நாக்கு தொங்க அப்படியே மேல ஓட ஆரம்பிச்சிட்டோம். கால் ரொம்ப பயங்கரமா அடிக்குது. வாங்க மேல போயிட்டு பார்க்கலாம். வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே மினி வில்லேஜே தெரியுது. வேற மதுரை ஃபுல்லா அப்படியே தெரியுது. நான் சொல்லணும், மதுரை கிடையாது, இந்த நாமக்கல் கொட்டுற ஓரளவுக்கு அப்படியே ஃபுல்லா எல்லாமே தெரியுது. மூலிகாமனால 3 பேர் ஏறி வந்திருக்கோம்னா நம்ம மேல உச்சி அடையாம நம்ம ஓய மாட்டோம். உங்களுக்கு தெரியும், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம் தான், உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம வேற கஷ்டப்பட்டதுக்கு நம்ம பலன் அடைஞ்சிட்டோம். ஆஹோ பாக்கலாம் வாங்க. என்னவா இருக்கு பின்னாடி, நமக்கு பின்னாடி சம்மர் ஹில்ஸ். அப்படியே இந்த சிலையை பூரா சிற்பங்கள்லாம் இங்க இருக்கு. அதை ஜூமி இதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அந்த காலத்துல சிற்பங்கள்லாம் எவ்வளவு அழகா செதுக்கிட்டாங்க. ஒரு கலை நயமா இருக்கு, அருமையான கல்வெட்டு. ஒரு ஓனா வரிசையா பாருங்க. ஒரு 8 கல்வெட்டு இங்க இருக்கு. 8 சிற்பங்கள் வந்து 8 சிற்பம் செதுக்கிருக்காங்க. பக்கத்துல தமிழ் கல்வெட்டு இருக்கு, அவங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லாவே வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹிஸ்டரி படிச்சவங்க மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல நான் ஹிஸ்டரி சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிறேன். இந்த பாருங்க, இதான் வட்டெழுத்து, தமிழ் கல்வெட்டு, தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு ஃபுல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிற்பத்தை யார் செதுக்குனா அவரோட ஆசிரியர் பேரு, அவரோட பேரு எல்லாத்தையுமே தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுல இது அந்த படிவம் எடுத்து படிக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும்.
எல்லாரோட சிற்பத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. அது யாரு செதுக்குனா, அது யாரு அவங்களோட ஆசிரியர் எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இங்க சைட்ல இருந்து பாக்குறோம், இந்த வியூ பாக்குறதுக்கு அப்படியே அருமையா இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு ஆபத்து பாருங்க. அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே நம்ம ஆளே க்ளோஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கு. கர்மம் தப்பினால் மரணம் அங்கேதான் அப்படி பாத்துக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மலை பாக்குறது நல்லா இருக்கு. போட்டோ இருக்கு லைட்டா. யானை மலை அப்படியே சின்ன யானை அப்படியே திரும்பி படுத்திருக்க மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். திங்க் பண்ணுங்க, எல்லாமே கற்பனை தான். அருமையா இருக்கு. வந்த டயருக்கு நம்ம அப்படியே இங்க கொண்டாங்க. ஒன்றும் முடியல, வேருக்கு ரொம்ப வெறுத்துருச்சு. ஏதோ இங்க மரம் இருக்கனால தப்பிச்சான், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க கிளம்பலாம். பாத்தீங்கன்னா அப்படியே மேலதான் இருக்கும். இப்ப மேல அப்படியே ஃபுல்லா அவங்க ஒரு வியூ காட்டுற மேல இருந்து பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு. நீங்க இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி இடத்த அவரோட பார்க்கலாம். இது வேற எங்கேயும் இல்லை, மதுரையில தான் இருக்கு. நமக்கு அந்த வகையில் நமக்கு அது பெருமை தான். ஆனா நீங்க இறங்க கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வரணும். லைட்டா உங்களுக்கு தடுக்கனாலும் கீழே போயிடுவோம். கீழே போனா ஆளே க்ளோஸ் அந்த மணிக்கு தான் இருக்கு. அந்த மேல அந்த நடுவில் அங்கங்க கிரீன்ஸா இருக்கு. அந்த மரம் ஒன்று இருக்கு. நீங்க மேல வந்தீங்கன்னா இந்த மரத்துல வந்து ஓய்வு எடுத்துக்கலாம். அருமையா இருக்கு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க கிரீனிஷா இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. நம்ம ஃபுல்லா சுத்தி காட்ட எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த மலைக்கு நடுவில் ஒரு பச்சை பசேன்னு இடத்த நம்ம பாக்குறோம். இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்குன்னு. ஒரு ஃபுல் பிளைன் மலையில வந்து இப்படி அங்கங்க மரமா இருக்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம் தான். நம்ம இப்ப பாக்குறதுக்கு நம்ம மலை மேல இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகல. காட்டுக்குள்ள ஏதோ ட்ரெக்கிங் காட்டுக்குள்ள போற மாதிரிக்கே இருக்கு. நீங்களே பாருங்க பாருங்க, நீங்க பாக்க இந்த வியூ எப்படி இருக்கு. ஃபுல்லா அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரியா இருக்கு. அருமையா இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா இதே ஒரு அருமையா பொழுதுபோக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல சமணர் ஹில்ஸ், சமணர் படுக்கைகள், சிற்பங்கள், பிராமி கல்வெட்டுகள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அது போக ரெண்டாவது அப்படி காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போற மாதிரி இருக்கு. இந்த அந்த மலையில வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல போறது வந்து எல்லாருக்குமே யூஸா இருக்கும். ஏன்னா பார்க்குற அருமையா இருக்கு, அமைதியா இருக்கு, எந்த சவுண்ட் எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கு இந்த இடம். கீழே அப்படியே வானத்தை காமிக்க பாருங்க. 360 கேமரா அப்படியே மாதிரி பாருங்க. இந்த பசுமை நிறைந்த காட்டுக்குள்ள நமக்கு ஒரு பயணம் தனியா மேற்கொள்றோம். பாருங்க, சுத்தி யாருமே இல்ல. திடீர்னு எது அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு டேஞ்சர் தான். ஆனா இங்க வந்து அனிமல்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் இருக்க மாதிரி எதுவும் தெரியல. நல்லா இருக்கு இந்த இடம். ஆனா நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மலையின் சென்டர்ல தான் இருக்கும். இப்ப கரெக்டா மலையோட சென்டர் பிளேஸ் இதுதான். அருமையா இருக்கு இந்த இடம். இங்க இருந்து நம்ம அப்படியே சந்தோஷமா இருக்கலாம். எது பேசினா எது போனாலும் யாருக்குமே எதுவுமே கேட்காது. யாரோட சவுண்டு எதுவுமே இல்லை. ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாம் பறவை பறக்குங்க. அது என்ன பறவைன்னு தெரியல, ஏதோ கழுகு மாதிரி இருந்துச்சு. அதை விடுங்க. நம்ம இப்ப நம்மளோட உணர்ச்சியை வெளிப்படுத்த அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். என்ன வேணா பண்ணலாம், யாருக்குமே கேட்காது. இடம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவன் ஒரு ஹில்ஸ்ல இருக்கும் அப்படின்றத மறந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. நான் பாத்தீங்கன்னா மலையோட வடக்கு பக்கம் தான் இருக்கும். இங்க இருந்து வியூ வந்து பாக்க அருமையா இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்க. அருமையா தெரியுது. இங்க இருந்து பாக்க அப்படியே வில்லேஜ், குட்டி குட்டி வீடுகளும் அழகா அந்த இடையில உள்ள மரங்களும் அப்படியே அருமையா தெரியுது பாக்குறதுக்கு. அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. நீங்களே பாருங்க, அந்த வியூ பாக்குறது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே இந்த நாமக்கோட்டையே ஒரு அப்படியே ஒரு மேல டாப் வியூல பார்த்த மாதிரி தெரியுது. இன்னும் நீங்க இருந்து பாக்குறது மதுரையே ஃபுல்லா தெரிற மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேமரால அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. பட் நேரில் பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. எல்லாமே அப்படியே சூப்பரா இருக்கு. இந்த வியூ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்தீங்கன்னா அப்படியே ஈவினிங் டேட்ல அந்த இடத்துல உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த வியூ பார்த்துட்டு எவ்வளவு வேணா இங்க உட்காரலாம். அப்படியே பொழுது போறதே தெரியாது. அப்படி அருமையா இருக்கு. ஆனா கொஞ்சம் பார்த்து சேஃப்டி ஆகணும். இங்க பாருங்க, அப்படியே ஃபுல்லா பள்ளமா தான் இருக்கு. கொஞ்சம் சேஃப்டியா மட்டும் இருங்க. அதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். வேற மலை இங்கே பாக்குற அட்டமத்தெல்லாம் இருக்கு. நம்ம ஏற ட்ரை பண்ணலாம். ஆனா எப்படி இருக்கு பாக்கலாம். ஏறி ரொம்ப கடினமா இருக்கு. ஏற நம்மளால ஏறி ட்ரை பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நம்ம இங்க இருந்து வேற பிளேஸ் இருக்கு, பார்க்கலாம். வாங்க போலாம். இப்ப நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மலையோட டாப் உச்சிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டாப்க்கு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் தான் மேல ஏற்றி. அது எப்படி காட்டுறேன் பாருங்க. நீங்களே இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம சுத்தி போட்டு மதுரை எல்லாமே நல்லா தெரியும். டாப் உச்சிக்கு வந்துட்டோம். கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, இங்க மேல வந்தா ஒரு தூண் பண்ணி வச்சிருக்காங்க. தூண் கிட்ட வந்து இருக்கோம். நம்ம இப்போ தூண் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்றேன் வாங்க. இந்த தூண் நம்ம இருக்கோம். இப்போ இந்த தூண் என்ன போட்டுருக்குன்னா சுத்தி பார்த்தா ஒரே ஒரு அழகர் தேவர் அப்படின்ற பேர் மட்டும் தான் இந்த தூண்ல போட்டிருக்கு. எதுவுமே இல்லை. அப்படியே இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படி டாப் வியூ ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே ஒரு வியூ காட்டுறேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் மலையோட டாப் சென்ட்ரல் பிளேஸ். சென்ட்ரல் பிளேஸ் இல்லாம டாப் பகுதி. இங்க இருந்து பார்த்தா எல்லாரும் சுத்தி எல்லாமே தெரியுது. அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். இங்க பாருங்க ஹைவேஸ்.
இங்கதான் மதுரை அப்படியே அந்த சைடு இருக்க மலையும் ஒரு மாதிரி தரமா தெரியுது. அது என்ன மலை நமக்கு தெரியல, லென்த்தா இருக்க மலை அப்படியே. இடையில அங்கங்க சின்ன சின்ன குண்டு எல்லாம் தெரியுது. இந்த ஒண்ணு இருக்கு, முன்னாடி இங்கே இருக்கு, வரிசையா இருக்கு தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அவங்களும் ஏதோ சுரங்கம்மனை தோணிக்கிருக்காங்க, என்ன தெரியல. அருமையா இருக்கு இந்த வியூ. நம்ம மலையில இருந்து ஏறணும் பாத்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இறங்குறோம். அப்படியே இறங்கி இங்கிட்டுல என்னென்ன இருக்கு பார்த்துட்டு நம்ம திருப்பி எங்க ஏறோமோ அந்த வழியில போயிடலாம். இங்கிட்டு பாக்குறதுக்கு ஏதோ அருமையா தெரியுது, வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த மலையில இது ஒரு மெமரிஸ். இந்த மாதிரி யாருல இடத்துக்கு வந்தாலும் அவங்க பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த பேர் எழுதி நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யாரு வச்சிருக்கீங்களான்னு. நமக்கு இன்னும் சவாலான அந்த இறக்கு இதுதான். இது நம்ம இறங்கி கீழே வந்துட்டோம். இந்த பாதை வேற யாரும் ட்ரை பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சந்துக்குள்ள நம்ம இறங்கி வந்தோம், அருமையா இருந்துச்சு. ஒரு சவாலாக இருந்துச்சு, ஆனால் வேற ட்ரை பண்ணாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட தூரம் வந்து இங்க ஒரு கோவமானி இருக்கு. நம்ம இதை போய் ஓய்வு எடுக்க போறோம். நீங்க இந்த கோயில் பாருங்க எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதான் அந்த கோவை. இந்த கோயில நம்ம வந்துட்டோம். அந்த கோயில ஓய்வு எடுக்கலாம். ரொம்ப களைப்பா இருக்கு. இந்த கோயில அங்கங்க பேர் இருக்காங்க. கீழே கல்வெட்டு மாணிக்கெல்லாம் இருக்கு. ஆனா இந்த காலத்து கல்வெட்டு மாணிக்கம் இருக்கு, நம்ம தேவையான பேர் தான் இருக்கு. அருமையா இருக்கு இந்த கோவை. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போலாம்னு பாக்குறேன், செம்மையா இருக்கு. அந்த கோவில் வந்து கீழே கிளம்பிட்டோம். அவங்க கீழே இறங்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. கீழே போய் மதிய உணவு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க கீழே போயிட்டு கீழே போறதுல சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு செதுக்கியிருந்தாங்களே, அதெல்லாம் பார்த்து, கல்வெட்டுகள் கிடையாது சிற்பங்கள், அதெல்லாம் பார்த்தோன்னே மேல வந்து ஒரு மரத்துல உட்காந்தோம்ல, அந்த மரத்துக்கிட்ட வந்து இப்ப கிளம்புறோம். நம்ம இங்க இருந்து அப்படியே கீழே இறங்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்ல போறோம். இப்ப இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டத்துல நாகமலை புதுக்கோட்டை அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல கீழக்குயில்குடி என்ற கிராமத்துலதான் இது அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா மதுரை ரொம்ப வரலாற்று மிக்க ஒரு இடமா அமையும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம குருவின் கீழே இறங்கி ஓடியாச்சு. நண்பர்களே நம்ம இப்ப இந்த சைடு இங்கிட்ட இறங்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்கட்டுல இறங்காம, படிக்கட்டு வந்து ரொம்ப நம்ம சுத்தமானி தெரிஞ்சு, அதனால நம்மளுக்கு இங்கிட்ட சாப்பிட்டா போற மாதிரி என்னால ஃபீல் ஆனதான் இங்கிட்ட இறங்கிட்டோம். ரொம்ப காலம் வலிக்குது, முடியல. நீங்க மேல வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மறக்காம எடுத்து வந்துருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தண்ணி. ஏன்னா நம்ம தண்ணி இல்லாம எப்படி செத்தோம்ன்றது உங்களுக்கு பார்த்துருக்கு தெரியும். இந்த பாதையில இறங்க நல்லாதான் இருக்கு. இதுலதான் மேல தண்ணி வரும் போல, அப்படியே தண்ணி போன நச்சுதான் அப்படியே தெரியுது. அப்படி மழை ஏறும்போது நீங்க மேல ஏறீங்கன்னா தண்ணி வந்துச்சு, நீங்க தண்ணி அப்படி சறுக்கிட்டே ஒரு கீழே வந்துடலாம், அருமையா இருக்கும். ஆனா அந்த பாதை யாரும் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லுவேன் கேட்டா. நம்ம வீடியோ பார்த்துட்டு சின்ன பையன் யாரும் வந்து இந்த மாதிரி பாதை விற்கிறது வந்துட்டா டேமேஜ் தான், கொஞ்சம் சிரமம் தான். அதனால படிக்கட்டே யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்மள மாதிரி வாலிபர் வீட்டா இருந்தா இந்த பாதை இறங்குங்க. நம்ம இப்ப கீழே வந்துட்டோம். அந்த கீழே பாக்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா மேல வெயில இருந்துட்டு கீழே எனக்கு போக நினைச்சதான் கொஞ்சம் ஒரு குஜாய் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அருமையா இருக்கு. வாங்க கீழே அப்படியே பார்க்கலாம். இங்க பாருங்க தடுப்பணை எல்லாம் கட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இது தண்ணியை தடுக்கிறாங்க. ஆனா போட்டு ஆப்பெல்லாம் தடுக்கலாம், மழையும் தடுக்க முடியாத மாதிரிதான் இருக்கு. நம்ம அப்படியே இங்கிட்ட இருந்து அங்கிட்ட போக ட்ரை பண்றோம். இதுல போயிடலாமா இல்ல மாட்டிக்கிறோமான்னு தெரியல. சரி வாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கலாம். இந்த இருக்கு, இது இல்லாம அங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா படி ஒரு தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் படியில நல்லது நம்ம தோணுது. வாங்க அப்படியே படியில இறங்கினா வாங்க. பாத்தீங்கன்னா கீழே வந்து இருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு. நம்ம இந்த கோயில வரும்போது பார்க்கவே இல்லை, டேரக்டா மேலே இருக்கோம். இப்ப போகும்போது இந்த கோயில் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அங்க போலாம். வாங்க. இதாங்க அந்த கோயில். இந்த கோயில மேல இருந்து டாப் ஆங்கிள் காமிக்கிறோம், அப்படியே பாருங்க. இந்த கோயில நம்ம மேல இருந்து வியூ அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு உங்க கோயிலை காட்டுறோம், நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டே இருக்கோம். கீழே இருக்கோம்ட்டோம். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ், இதான் நுழைவாயில். இதுல நம்ம அப்படியே உள்ள போக வேண்டியது. உள்ள போயிட்டு அப்படியே லைட்டா அப்படியே பாத்தீங்கன்னா கோயில் அருமையா இருக்கு. வாவ், என்ன மரங்க புதுசா இருக்கு. இந்த மரத்தை நம்ம இன்னைக்கு தான் பாக்குறோம், அருமையா இருக்கு. என்ன மரம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மரத்தை வேற கமெண்ட்ல சொல்லுங்க, எத்தனை பேர் தெரியும் பார்க்கலாம். ஏதோ பூ மானி காய் மானிக்கு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய் இல்ல பூ. இது அருமையா இருக்கு. இந்த மரத்தை நம்ம முன்னாடி பார்த்ததே இல்லை, என்ன மரம் தெரியல. கோயில்ல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். பூ அருமையா இருக்கு, அந்த பூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. குதிரை 2 சைடு வச்சிருக்காங்க. அந்த இந்த வியூ நல்லா இருக்கு. இங்க இருந்து நீங்க போட்டோ ஷூட் எடுக்கலாம், எடுக்கலாம், நல்லா இருக்கும் இந்த இடம் பாக்குறதுக்கு. அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா தெரியும் இந்த இடம். அப்படியே நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வரிசையா குதிரை இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சொக்கநாதர்னு சொல்லிட்டு நாகம், 5 தலை நாகம், 5 தலை நாகத்துக்கு இல்ல பெருசா இருக்கு வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்ன இது, இப்படி சாப்பாட்டுல சிவனை தத்துவமா செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க. மிஸ் பண்ணி இந்த இடத்த பண்ணி வரலாம், ரொம்ப வாழ்க்கையில மிஸ் பண்ணிக்கன்னு அர்த்தம்.
சிவன் லவர்லாம் இங்க வந்து பார்க்கலாம். அப்படியே இந்த உணவு காய்கறி பெரிச்ச இதை வச்சு அப்படியே சிவன் தத்துருவம் அப்படி சூப்பரா செஞ்சிருக்காங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாப்பாடு தான். பொங்கல் பொங்கல் வச்சு செஞ்சிருக்காங்க. அப்படியே அருமையா இருக்கு. அப்படியே நம்ம கோயிலை சுத்தி போய்கிட்டு இருக்கோம். கோயில்ல மணி அடிக்கிறாங்க. சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம இந்த விளாக முடிச்சாச்சு. சம்மர் மலையில வந்து ஒரு ஃபுல் வீடியோ எடுத்தாச்சு. ஃபுல்லா நம்ம சுத்தி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். மதுரையில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்றது சில பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணுமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரணும் அப்பப்போ பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம டிராவல் பண்ணி உங்க வீடியோ கொண்டு வரலாம். நீங்களும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நிறையாவே அற்புதமான புது புது இடங்களை பார்த்தோம். இந்த மாதிரி இடங்கள் நீங்களும் பார்க்கணும்னா இந்த நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம கீழடி போகலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வரும். ரொம்ப நிறைய ஆர்வம் நிறைய பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளம்பலாம் இன்னைக்கு. பாய்.